கலவரத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மல்லையன்கவுண்டன்பட்டி கிராமத்தில் திருவிழா நடைபெற்று வருகிறது. அப்போது இரு பிரிவினர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வீரபாண்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கலவரத்தில் ஈடுபட்ட 2 பேர் மட்டும் போலீசார் கைது செய்தனர். இதனால் கலவரத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீண்டும் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என மீண்டும் கிராமத்தில் தாக்குதலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் கிராம பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலவரத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். ஒரு சின்ன கண்ணாடியினால வந்த பிரச்சனை சார். இது முன் விரோதம் முன்னாடி வச்சு இந்த பிரச்சனை நடந்திருக்கு சார். அருணாங்கிறவங்க வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு 10-12 பேர் வந்து அடித்து நொறுக்கி அதை போய் நாங்கள் பொதுமக்கள் போய் என்ன எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டதுனால எங்களை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி கல்லை கொண்டு எரிஞ்சு புறாத்துக்கு அடி பயங்கரமான அடிங்க சார். இதை போய் நாங்கள் வீரவாண்டி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க நடவடிக்கை எடுத்து 2 பேர்த்த பிடிச்சி வச்சுருக்காங்க சார். மீதி 10-12 பேர் திரியிறாங்க சார். அவங்க இனி வெட்டுவேன் குத்துவேன்ட்டு திரியிறாங்க சார். நாங்கள் குமரி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லா பேரும் இருக்கோம் சார். நேற்று கூட செம்பிலி ஆடு மேய்க்க போனவங்களையும் மிரட்டி இருக்காங்க சார். எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் சார். அதனால எஸ்பி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் சார். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வீரவண்டி ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. கொடுத்து அவங்க ஆக்ஷன் எடுத்து 2 பேர்த்த புடிச்சிருக்காங்க சார். இன்னைக்கு வந்து எஸ்பி ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் வந்து? அவங்கள 13 பேர் மீதி இருக்காங்க சார். அவங்கள வந்து புடிச்சு கொடுக்கணும். இங்க எஸ்பி ஆபீஸ் மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இங்க வந்து ஒரு 80 பேர் வந்திருக்கோம் சார். எங்க தெருவாளு ஃபுல்லாமே வந்திருக்கோம் சார். எஸ்பி உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன சொன்னாரு அவருக்கு? நாங்க தகுந்த நடவடிக்கை எடுத்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது வந்து நிறைய நாள் இழுக்காம இதை வேகமா முடிக்கணும் சார். நாங்க வந்து வெளியே வேலை வெட்டிக்கு போனா தான் சார் எங்களுக்கு சாப்பாடு. எந்த டயத்துல என்ன நடக்கும்னு பயந்துகிட்டே இருக்க முடியாது சார். நாங்க பிள்ளைங்க பாத்ரூம் போகணும்னாலும் கூட பயந்துகிட்டே அனுப்புற மாதிரி இருக்கு சார். எங்க ஊரை சுத்தி பூராமே குளம் தான் சார். அந்த குளத்துக்குள்ளதான் இருக்காங்க சார். அவங்கள வந்து என்ன ஏதுன்னு நீங்க எங்களுக்கு பிடிச்ச அவங்க தகுந்த நடவடிக்கை எடுத்து தரணும் சார். எங்க ஊர்ல வந்து தகுந்த பள்ளிக்கூடம் இல்ல சார். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கு. பக்கத்து ஊர்ல போய் படிச்சா தான் எங்க பிள்ளைய படிக்க முடியும். நாங்க இந்த சூழ்நிலைமை காரணத்தினால எங்கேயும் அனுப்ப முடியல சார். எந்த டயத்துல என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நிலைமையில நாங்க இருக்கோம் சார். தினமுல்லை செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் முத்துராஜுடன் ஒளிப்பதிவாளர் ஜெயகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.